ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். சாரு பஞ்சு நூறுக்கும் போது அதன் துசும்புகள் தலையிலிருந்து கால்வரையில் ஒட்டிக்கொள்ளும். நச்சுக் நச்சுக் என்று சின்ன நாசி தும்மும். நெல் குத்துகிற இடத்தில் கிளறி கொடுக்கும் போது தவிடும் உமியும் சிறிய ரூபத்தை அபிஷேகம் செய்யும். தானியத்திலிருந்து சிறு பூச்சிகள் கிளம்பி குழந்தையை மொய்த்து கொள்ளும். அடுக்களையின் கழிவு நீரில் பாவாடை நனைந்து கனமாக ஒட்டிக்கொள்ளும். புல் பிடுங்கும் இடத்தில் சேறு தெரித்து உடம்பெல்லாம் வரவரவென்று பிடித்து கொள்ளும். இத்தனை அழுக்கு இடையிலும் மனதை புது மலராக வைத்து கொண்டு அன்பு மனம் வீசிக்கொண்டு உழைத்து வளர்ந்தாள் குழந்தை சாரு. ஒரு குழந்தை செய்கிற காரியமாவா இருக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்தா நறுவிசா ஒரு குடும்பத்தையே மேய்ச்சி கட்டிடுவா போல இருக்கு என்று ஊர் வியந்து பேசிற்று. கல்யாண பேச்சும் வந்தது. அப்போது சாருவுக்கு வயசு 5.5. காமார்புகூரிலிருந்து பெண் பேச வந்திருக்கிறார்கள். ஆம், சாக்ஷாத் கதாதர சாட்டர்ஜியின் வீட்டிலிருந்தேதான். காம மகற்றிய தூயரான கதாதரருக்கு எப்படி கல்யாணம் பேசினார்கள்? அவருக்கு தெரியாமலே இப்படி செய்து விட்டார்களா என்று எண்ணலாம். உண்மை இதற்கு நேர்மாறானது. சாக்ஷாத் கதாதரரேதான் இந்த பெண்ணை தமக்கு பேசுவதற்காக ஆள் அனுப்பி வைத்தது. பக்தி பரவசத்தில் ஜொலித்த உள்ளத்துடனும் அந்த பரவசத்தை தாங்க முடியாமல் இழைத்து போன பாஞ்சபௌத்திக உடலுடனும் காமார்புகூருக்கு வந்து சேர்ந்தார் கதாதரர். பிள்ளையின் ஆவேசத்தை சந்திரமணியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஊரெல்லாம் பைத்தியம் என்று சொல்கிறதே, உண்மையிலேயே இவனுக்கு பைத்தியந்தானோ என்று தவியாய் தவித்தது தாய் உள்ளம். அம்மா அம்மா என்று அலறுகிறார் கதாதரர். விழுந்தடித்து கொண்டு அவரிடம் ஓடி வருவாள் சந்திராதேவி. அம்மா வந்திருக்கிறேன் கதாயி என அருகே அமர்வாள். அவளையே மலங்க மலங்க பார்ப்பார் கதாதரர். நீயா அம்மா? ஆமாம், நீயும் அம்மாதான், எல்லாரும் அம்மாதான். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா என்று சொல்லிக்கொண்டே ஜெகன் மாதாவின் அருட்சுழலில் சிக்கி சொக்கி விடுவார் கதாதரர். சந்திரமணி வைத்தியர்களை வரவழைத்தாள். வைத்தியத்துக்கு அடங்கவில்லை அந்த அதிசய பைத்தியம். அப்புறம் மந்திரவாதிகளை வரவழைத்தாள். அவர்களது உச்சாடனத்துக்கு பயந்து ஓடவில்லை அந்த அற்புத பேய். மருத்துவரும் மாந்திரிகரும் படுத்தும் பாட்டையெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் கதாதரர். திடீரென்று வியாதி சமனமாயிற்று. பேய் ஓடிவிட்டது. கதாதரர் பரம சாந்தமானார். அவரது மகா பெரிய அம்மா அவருடைய உடலின் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும், அவரது இரத்தத்தின் ஒவ்வொரு துளிக்குள்ளும், அவரது உள்ளத்தின் இண்டு இடுக்குகளிலெல்லாம் அன்புமயமாக தன்னை அலர்த்தி கொண்டு விட்டாள் போலும். எனவே அம்மாவை எங்கோ வெளியே தேடி அலற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லாமல் ஆயிற்று. பிள்ளை சிறிது அடங்கியிருக்கிற இந்த சமயத்தில் சந்திரமணிக்கு ஒரு யோசனை தோன்றியது. கதாதரருக்கு தெரியாமலே அவரது மூத்த சகோதரர்களில் ஒருவரான ராமேஸ்வரருடன் ஆலோசனை செய்தாள். இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். கதாயி கொஞ்சம் சமர்த்தாக தொடங்கி இருக்கும்போது அவருக்கு ஒரு கல்யாணத்தை செய்துவிட்டால் அவரது சித்தத்தை உலகத்திலேயே இழுத்து வைக்கலாம் என்பதுதான் அந்த முடிவு. கதாயிக்கு தெரியாமலே திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு முகூர்த்தம் வைத்தான பிறகு அவரிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று தாயும் மகனுமாக சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் ஏனோ கதாதரருக்கு ஒரு பெண் கூட கிடைக்கவில்லை. இதற்கு 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, கதாயியின் பைத்தியம் பற்றி வெளி உலகு ஓரளவு அறிந்திருந்தது. இரண்டாவது, வங்கத்து பிராமணர்கள் பெண்களுக்கு கன்யா சுல்கம் என்ற எதிர் ஜாமீன் தருவது வழக்கம். வசதியற்ற சந்திரமணியால் போதுமான சுல்கம் கொடுக்க இயலாததால் பெண் வீட்டார் எவரும் அவர்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள முன்வரவில்லை. இந்த 2க்கும் மேலாக அம்பாளுடைய சங்கற்பம் என்ற 3வது காரணம், அல்லது அதுதான் முழுமுதற் காரணமாக இருந்தது. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா என்ற அம்பாளிடம் சிரித்து பாடினார் கதாயி. அம்பாளும் பதிலுக்கு சிரித்து பாடினாள்.
பத்னீம் மனோரமாம் தேகி மனோவிருத்தானு சாரிணீம் தாரிணீம் துர்க சம்சாரக சாகரஸ்ய குலோத்பவாம். அம்மா பிள்ளை 2 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். எல்லா உயிர்களிடமும் அன்னையாக திகழ்பவள் தேவி என்கிறது துர்கா சப்தசதி. அதே சப்தசதியின் பூர்வ பாகத்தில்தான் பத்னீம் மனோரமாம் தேகி என்ற ஸ்லோகமும் உள்ளது. உள்ளத்துக்கு உவப்பான மனைவியை எனக்கு அளிப்பாய். அவள் நற்குலத்தில் உதித்தவளாக இருக்க வேண்டும். என் மனதின் போக்கையே அனுசரிப்பவளாய் இருக்க வேண்டும். என்னை சம்சாரம் என்கிற கடத்தற்கரிய கடலிலிருந்து கடத்துவிப்பவளாக இருக்க வேண்டும் என்பது அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். சம்சார சாகத்திலிருந்து கடத்துவிப்பவளே பவதாரிணி. சாதாரணமாக மனைவி என்பவள்தான் ஒருவனை சம்சாரத்தில் ஆழ புதைப்பவள். மனைவியை பொதுவில் சம்சாரம் என்றே சொல்வதுண்டு. ஆனால் சர்வபூதேஷுவில் உள்ள தேவியை மனைவியின் உள்ளும் பார்த்து மனைவியையே பவதாரிணியாக்கி கொண்டு சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியும். இப்படிப்பட்ட மனைவியை அளிக்குமாறு தேவியிடம் பக்தன் கோருகிறான் சப்தசதியில். ஆனால் திரிபுரா ரகசியத்தில் காணும் உருவகத்தை தவிர புராண இதிகாசங்களில் இந்த வரத்தை மெய்யாலுமே எந்த பக்தனும் பெற்றதாக விருத்தாந்தம் இல்லை. பூர்வத்தில் என்றுமே நடந்திராத இந்த அற்புதத்தை கதாதரர் தாம் செய்து காட்ட வேண்டும் என்பது அம்பாளின் சங்கல்பமாய் இருந்தது. இந்த அற்புதம் செய்வதற்கு கதாதரர் ஒருவர் மட்டுமே போதாதல்லவா? சித்திரம் எழுத சுவர் ஒன்று வேண்டுமே, தாளம் போட 2 கைகள் வேண்டுமே. கதாதரரின் அற்புத பிரம்மச்சரியத்துக்கும் துறவுக்கும் தாய் சுவராக நிற்க ஒரு பெண் வேண்டும். அவரது ஆத்ம சங்கீதத்துக்கு தாளம் போட அவருக்கு இன்னொருத்தி மனைவியாக கை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தியை சாதாரண லௌகீக கல்யாணத்தையே எண்ணிய சந்திராதேவியும் ராமேஸ்வரரும் கண்டுபிடித்து விட முடியுமா? அம்பாளே அந்த பெண்ணின் இருப்பிடத்தை கதாயிக்கு தெரிவித்தாள். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.